வெல்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம ரெட்டோ ரெசிபீஸில் கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் சேவரி பார்க்க போகிறோம். ஓமப்பொடி. இதை செய்யறதுக்கு நம்ம கடையில் விற்கிற மாவை தான் யூஸ் பண்ண போகிறோம். 15 நிமிஷம் போதும். சூப்பராக இந்த ஓமப்பொடியை பண்ணிடலாம். அப்படியே ஸ்வீட் கடையில் செய்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்குற அளவு ஓமப்பொடி 10லேருந்து 15க்குள்ளே அரை மணி நேரத்தில் செஞ்சிடலாம். அதுக்கு முன்னாடி இந்த சேனலை புதுசாக பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் மறக்காமல் ஆன் பண்ணிக்கோங்க. அப்போ எல்லா புது அப்லோட்ஸும் உங்கள் நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். ஓமப்பொடிக்கு தேவையானது எல்லாமே பார்த்துடலாம். நான் கடையில் விற்கிற ரெடிமேடு கடலை மாவு தான் எடுத்திருக்கேன். 3 ஆழாக்கு எடுத்திருக்கேன். நீங்கள் எந்த கப் வேணாலும் எடுத்துக்கலாம். 3 கப்பு. அதே மாதிரி கடையில் விற்கிற அரிசி மாவு 1 கப். 3:1 ரேஷியோ தான். நான் அளவு எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போடுறேன். காரத்துக்கு வர மிளகாத்தூள் இது ஆப்ஷனல் தான். நிறைய எடுத்திங்கன்னா கலர் மாறிடும். எல்லோ ஃபுட் கலருக்கு பதிலாக நம்ம மஞ்சள் பொடியே எடுத்துக்கலாம். எல்லாமே 1 ஸ்பூன் தான் எடுத்திருக்கேன். இதுக்கு தேவையான அளவு உப்பு. நான் தூள் உப்பு சேர்க்க போகிறேன். ரொம்ப கிறிஸ்பாக வர்றதுக்காக வெண்ணெயோ இல்லைனா சூடான எண்ணெயோ சேர்த்துக்கலாம். நான் ரொம்ப சிம்பிளாக காமிக்கணுன்றதுனால எண்ணெய் தான் எடுத்துக்க போகிறேன். ஓமப்பொடியில் சேர்க்க வேண்டிய ஸ்பெஷல் இன்க்ரீடியண்ட் இந்த ஓம வாட்டர் தான். இதுவும் கடையில் அவைலபிளாக இருக்கும். இல்லைனா நீங்கள் ஓமம் வாங்கி ஊற வச்சுக்கலாம். தண்ணிக்கு பதிலாக அந்த ஓம வாட்டரே சேர்த்துக்கலாம். இப்போ வாங்க ட்ரை இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே மிக்ஸ் பண்ணிடலாம். 3 கப்பு கடலை மாவை இப்போ சேர்த்துறேன். இந்த ஆழாக்கில் தான் நான் மெஷர் பண்ணேன். 3 ஆழாக்கு. 1 கப் அரிசி மாவு. மிளகாத்தூள் சேர்த்துடலாம். எடுத்து வச்சிருக்க மஞ்சள் பொடியும் சேர்த்துக்கலாம். உப்பு. முதல்ல இதை நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். நான் இன்னைக்கு கையில் தான் கலக்க போகிறேன். நீங்கள் வேணால் ஸ்பூன்லேயோ இல்லைனா ஃபோர்க்லேயோ முதல்ல ட்ரை இன்க்ரீடியன்ஸை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லேசாக சூடான எண்ணெய் இருந்தால் போதும். ரொம்ப கொதிக்க இருக்கணும்னு அவசியம் இல்லை. அதுலேருந்து ஒரு 1.5 டீஸ்பூன் எண்ணெய் நான் சேர்க்குறேன். அது டீஸ்பூன் அளவு தான், கரண்டியாக இருந்தாலும். சூடாக இருக்கும். பிகினர்ஸ் உடனே கை வச்சிடாதீங்க. பழக்கமாக இருந்தால் தான் இப்படி மிக்ஸ் பண்ண முடியும். ஸ்லோவாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயில் நல்லா அந்த மாவை பெசரி விட்டுறணும். அப்போ தான் ரொம்ப கிறிஸ்பாக வரும். போட்ட உடனே பொரிஞ்சிரும். இப்போ இந்த ஓம வாட்டரே சேர்த்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இது பத்தலை அப்படின்னா நீங்கள் வெறும் தண்ணி சேர்த்து கூட மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஓம வாட்டர் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னாலும் எதுவுமே சேர்க்காம கூட நீங்கள் தண்ணியை சேர்த்து மிக்ஸ் பண்ணி பிழிஞ்சு எடுத்துக்கலாம். கடலை மாவு மட்டும் இந்த மாதிரி பிசையும் போது கையில் ஒட்டும். நான் மொத்த ஓம வாட்டருமே சேர்த்து இந்த மாதிரி ஒரு மாவாக மிக்ஸ் பண்ணி வச்சுட்டேன். இது ஒரு கொஞ்சம் நேரத்துலேயே கட்டி போட்டுரும். ஸோ இந்த கன்சிஸ்டன்சி இருந்தால் கரெக்டாக இருக்கும். நீங்கள் பிடிச்சு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பிடிக்க வரணும். இப்போ ஓமப்பொடி பிழியறதுக்கு இந்த அச்சும் யூஸ் பண்ணலாம். இல்லைனா இதை விட சன்னமாக இருக்க, அதாவது சின்னதாக இருக்க இந்த அச்சும் எடுத்துக்கலாம். நான் ரொம்ப மெல்லிஸாக அந்த ஸ்வீட் கடையில் பண்ணுற மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த இடியாப்ப இதை அச்சு எடுத்துக்க போகிறேன். ரொம்ப ஈஸியாக இருக்கும். இது பிழிஞ்ச உடனே வெந்துடும். இடியாப்ப அச்சு எடுத்துக்கிட்டியா. இப்போ வாங்க இதுலேருந்து நான் இந்த அச்சுக்கு தேவையான அளவு மாவை ஃபர்ஸ்ட் டைம் எடுத்துக்க போகிறேன். இந்த மாதிரி பக்கத்தில் ஒரு பாத்திரத்தில் தண்ணி வச்சுக்கோங்க. அப்போ கையை நனைச்சிட்டு என்ன சைஸ் உங்களுக்கு மாவு தேவைப்படுதோ, உங்களோட அச்சு என்ன சைஸோ அதுக்கு ஏற்ற மாதிரி மாவை எடுத்துக்கலாம். எடுத்து கரெக்டாக அந்த ஹோலில் ஃபிக்ஸ் ஆகிற மாதிரி எடுத்துக்கோங்க. ரொம்ப மாவு நீர்க்க இருந்ததுன்னா எண்ணெய் குடிச்சிரும். ஓம்பொடி மேலே வராது, அடியில் போய் தங்கிடும். ஸோ கரெக்டாக கலந்துக்கோங்க. அவ்வளோதான். பக்கத்தில் எண்ணெய் சூடாயிட்டே இருக்குது. செக் பண்ணி பார்க்கலாம். கொஞ்சமாக போட்ட உடனே மேலே வந்தாச்சு. ஸோ புழியிறேன். டைரெக்டாக எண்ணெயிலே தான் புழியணும். பிகினர்ஸ்லாம் கொஞ்சம் கையை ரைஸ் பண்ணி வச்சுட்டு புழிங்க, இல்லைனா சூடு தெரியும். ஒரு 5-6 செகண்ட்லேயே பாருங்கள் சூப்பராக ஓமப்பொடி ரெடி ஆகிட்டுருக்கு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம கரண்டியில் இந்த ஓமப்பொடியை திருப்பி போட்டுடலாம். நான் இன்னைக்கு 2 ஜல்லி கரண்டி யூஸ் பண்ண போகிறேன். அப்போ தான் திருப்புறதுக்கு ஈஸியாக இருக்கும். அவ்வளவுதான். போட்ட உடனேயே அந்த நுரைச்சி வர்றது அடங்கிடும். பாருங்கள், சீக்கிரமாக குக் ஆகிடும். இந்த ஓமப்பொடி மெல்லிஸாக இருக்கிறதுனால நுரை அடங்கின உடனே எடுத்துடலாம். ஜம்முன்னு ரெடி ஆயாச்சு. அப்படியே கடையில் செய்கிற மாதிரியே இருக்குது பாருங்கள்.
மாவெல்லாம் ரெடியாக எடுத்து வச்சிட்டிங்கன்னா ஆஃப் அன் ஹவர்க்குள்ளேயே மொத்தமாக செஞ்சு முடிச்சிடலாம். நான் ஃபஸ்ட்டு எடுத்து வச்சுருக்கேன், வடியை போட்டிருக்கேன், அடுத்ததையும் வந்து பிழிஞ்சிட்டேன். இதே மாதிரி எல்லாத்தையும் செஞ்சிடலாம். கடைசியாக ஒரு கொத்து கருவேப்பிலையை அதே மாதிரி எண்ணெயில் பொரிச்சு எடுத்து மேலே போட்டு வச்சுக்கோங்க, வாசனையாக இருக்கும். இது ஆப்ஷனல் தான். இவ்வளோ ஈஸியாக ஓமப்பொடி பண்ணுற அப்லோடு உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க. நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் ஆன் பண்ணிக்கோங்க. இந்த கிருஷ்ண ஜெயந்திக்கு இதை செஞ்சு பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை என்னோட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.